வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஆக்சுவலாக சாம்பிள்ஸ் அட்டாச் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக மேக்ரோ சாம்பிள்ஸ் எல்லாம் மட்டும் கலெக்ட் பண்ணி ஒரு கலெக்டிவாக ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம எஸ்ஆர் கேட்க ரொம்ப நாள் ஆசை. ஸோ கண்டிப்பாக நான் அதை பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன். கலெக்டிவ் சாம்பிள்ஸ் எல்லாமே மொத்தமாக இது வரைக்கும் எவ்வளோ மேக்ரோஸ் எடுத்துகிட்டு போகும் முடிஞ்ச அளவுக்கு. அதே மாதிரி லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபியும் சூப்பராக சில சமயங்களில் அமைஞ்சிருக்கும் ப்ரோ. நம்மளே எதிர்பார்க்க மாட்டோம், ஒரு நல்ல ஃப்ரேம், நல்ல லைட்டிங், நல்ல கலர்ஸ்லாம் ரீப்ரொடியூஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதே சமயம் நான் வந்து இப்போ Xiaomi 15 Ultra யூஸ் பண்ணும்போது அதில் எடுத்த ஒரு சில ஃபோட்டோஸ் இப்போது காலையில் கூட பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக ஒரு சில ஃபோட்டோலாம் சிக்கிச்சு. அதெல்லாமும் நான் கண்டிப்பாக வந்து ஓகே, இப்போ இந்நேரம் நீங்கள் பார்ப்பீங்க ஒரு ஈயோட ஃபோட்டோ சூப்பராக அமைஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி நிறையா ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். அந்தளவுக்கு கேப்பபிள் ஆகிடுச்சு இந்த ஜென்ரேஷன் ஃபோன்ஸ், அதுவும் கேமரா ஃபோன்ஸ். ஸோ அதான் ஒரு சில சாம்பிள்ஸ் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இப்படிலாம் வந்து நம்மளால் ஃபோட்டோ எடுக்க முடியுது. அதுவும் முக்கியமாக அந்த HP9 சென்சார் மேலே தான் ஒரு பெரிய கிரேஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது. ஸோ இவங்க வந்து Xiaomi ஆஸ்பெக்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ப்ரில்லியண்ட்டாக எப்படி டேக்கிள் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விவோவையும் இதையும் கம்பேர் பண்ணும்போது அதுக்காக இப்போ விவோவும் ஓப்போவும் மொக்கையான அப்படி கிடையாது. விவோவும் ஓப்போவும் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரியான ஒரு ஆஸ்பெக்டில் போனாங்க. அதுலேயும் விவோ வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக சொல்லணும்னா HP9 வச்சு க்ளோஸாக போய் மேக்ரோ எடுக்கிற மாதிரியான ஆஸ்பெக்டில் வந்து அவங்க ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஃப்ளோட்டிங் லென்ஸ்லாம் உள்ள பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. Xiaomi அதே சமயம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, அந்த 50 மெகாபிக்சல் சென்சார் இருக்குல்ல IMX858, அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஃப்ளோட்டிங் லென்ஸ் வச்சு 3x கொடுக்குறாங்க. ஸோ அதன் மூலமாக நம்மளால் வந்து மேக்ரோ எடுக்க முடியும். ஸோ சூப்பர் மேக்ரோ வந்து நம்ம கேமரா மோடில் ட்ரிகர் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் இந்த மாதிரியான மேக்ரோஸ் எடுக்க முடியும்னு வச்சுக்கோங்க. பட் HP9 போனால் என்ன ஆகுதுன்னா, டிஃபால்ட்டாக ஒரு 12x 15x 20x சில சமயங்களில் நீங்கள் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்களே பார்ப்பீங்க டப்புன்னு அப்படி ஸ்விட்ச் ஆகும். எதுக்குன்னா HP9க்கு அப்போ தான் HP9க்கே ஸ்விட்ச் ஆகுது. ஆக்சுவலாக 4.3 தானே, 4.3x தான் பை டிஃபால்ட் ஜூமில் இருக்குது. இருந்தாலும் வந்து ஒரு 12x 13xக்கு அப்புறமா சில சிச்சுவேஷனை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா அது HP9க்கே ஸ்விட்ச் ஆகும். பேஸ்ட் ஆன் லைட்டு, இந்த மாதிரியான நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும். இன்னொன்று என்னென்னா, இந்த HP9 சென்சார் வந்து இவங்க எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க, அதாவது அது எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க அல்காரிதம் வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே கொஞ்சம் பிரைட்டாக எடுக்க மாட்டேங்குது. இப்போ லித்தியா 900 எப்படி எடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லித்தியா 900 வந்து 1 inch சென்சார், அதில் வேரியபிள் அபர்ச்சரும் கிடையாதுங்கிறனால இப்போ அது வந்து நார்மலாகவே எப்படி எடுக்குதுன்னா நல்லா பிரைட்டர் இமேஜஸ் எடுக்குது. அப்படியே நம்ம வந்து கான்ட்ராடிக்டரியாக HP9 போனோம்னா அவங்க வந்து என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் எக்ஸ்போஸ் பண்ணி தான் ஃபோட்டோவே எடுக்கிறாங்க. இது எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ரொம்ப லைட் அதிகமாக கேப்சர் பண்ணணும்னு மாதிரி ஒரு அல்காரிதம் வச்சோம்னா, நம்ம அதுவும் மேக்ரோ மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் இல்லாட்டி ரொம்ப க்ளோஸ் சப்ஜெக்ட்ஸ் இல்லாட்டி கொஞ்சம் ஜூம் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னும் போது நம்ம கட்டம் கட்டுறோம். ஏதோ ஒரு சின்ன ஒரு பர்டிகுலர் பார்ட்டுக்கு மட்டும் கட்டம் கட்டுறோம் அப்படின்னும் போது அந்த சப்ஜெக்ட் லைட்டாக மூவ் ஆச்சுனாலும் நமக்கு வந்து ஷட்டர் ஸ்பீட் ரிலேட்டடான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஸோ இதை மினிமைஸ் பண்ணுறதுக்கு தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் எக்ஸ்போஸ் பண்ணி எடுக்கிறாங்க. சரி, அண்டர் எக்ஸ்போஸ் பண்ணி இருக்கு இல்லையா, நம்ம தேவைன்னா பிரைட் ஆக்க முடியுமா அப்படின்னும் போது தான் உங்களுக்கு கேமராலேயே வந்து சைடில் என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போஷர் மாற்றுறதுக்கான ஒரு கண்ட்ரோல் இப்போ இருக்குது. ஸோ நம்ம டிஃபால்ட்டாகவே 0.3 இல்லாட்டி 0.7 இல்லாட்டி 1 ப்ளஸில் வச்சுட்டு கூட நம்மளால் ஃபோட்டோ எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணேன். எனக்கு இந்த HP9 வந்து Xiaomiயில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஜூம் பண்ணி பார்க்கும்போது அந்த குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ் இருக்குது. ஏன்னா இந்த 3xல நம்ம போயிட்டு ஜூம் பண்ணி பார்க்கும்போது இருக்கிற டீடைல்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த HP9ஓட லுக் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இது DSLRல கொஞ்சம் தூரத்துலேருந்து எடுத்த மாதிரி ஒரு ஃபீலை மட்டும் டெலிவர் பண்ணுது. ஸோ அது வந்து நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும். ஸோ அப்போ இந்த HP9, அதாவது Xiaomiயோட இந்த 4.3x செட்டப் இருக்கக்கூடிய இந்த HP9 வந்து அப்படியே நான் விவோவுக்கு நிகராக ஒப்பிட்டு பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 50 சென்டிமீட்டர்ஸில் தான் அதெல்லாம் மேக்ரோ எடுக்க முடியும் அப்படிங்கிறனால சப்ஜெக்டை ஃபுல்லாக கேப்சர் பண்ணுது. ஆனால் கொஞ்சம் தூரமாக இருந்தால் தான் கேப்சர் பண்ண முடியும். பட் விவோவில் நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ ஒரு எடுக்கிறோம் அப்படின்னும் போது அந்த வந்து ரொம்பவே க்ளோஸ்அப்பில் போய் எடுக்க முடியும். ஸோ அந்த ரொம்ப க்ளோஸ்அப்பில் போய் எடுக்கிறனால உங்களுக்கு டீடைல்டாக அந்த 200 மெகாபிக்சல்லேருந்து ஒரு இமேஜ் எடுக்க முடியும். இதில் உங்களுக்கு நீ என்ன மாதிரியான ஆடியன்ஸ் அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு வந்து ஷார்ட் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது என்ன ப்ரோ, இதில் வந்து என்ன வித்தியாசத்தை பார்க்க முடியும் அப்படின்னா, இப்போ Xiaomiயில் எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து அப்பர்ச்சர் வேல்யூ ப்ளஸ் இந்த டெப்த் இந்த மாதிரியான ஃபேக்டர்லாம் வரும்போது அந்த மொத்த பார்க்க முடியுது. மொத்த விசிபிள் ஆகிடும். நீங்கள் 20x 25x 30x இந்த மாதிரியான ஷாட்டில் வந்து நீங்கள் மொத்த எடுக்க முடியும். இதுவே விவோவில் வந்து நீங்கள் 30xலாம் போயிட்டீங்கன்னா என்ன ஆகிடும்னா, அந்த ஈயோட ஃபேஸ் இருக்கு இல்லையா, ஃப்ரண்ட்டில் ஐ மவுத்து, ஸோ அந்த ஏரியா தான் அந்த வாய் கண், அதுக்கு பின்னாடி கொஞ்சம் கழுத்துக்கு பின்னாடி இது வரைக்கும் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸில் இருக்கும். மீதி ஏரியா அப்படியே அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்தளவுக்கு அக்ரெசிவாக இருக்கும் அந்த டெப்த்து ஃபோக்கஸ். ஸோ இதுதான் என்னோட ஆசை. என்னன்னா, ஓப்பனாக சொல்லணும்னா இப்போ இந்த பிராண்ட்ஸ், அதை விவோ சொல்ல ஓப்போ இல்லாட்டி Xiaomi இவங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. பட் இது வந்து ப்ராக்டிக்கலாக பாசிபிள்னா ஹைலி பாசிபிள். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட் அதிகமாகும், ப்ளஸ் ஸ்பேஸ் அதிகமாக எடுக்கும். அவ்வளோ ஈஸி கிடையாது. வேரியபிள் அப்பர்ச்சரில் கான்செப்டே மாற்றி கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் செய்யணும். இந்த மாதிரியான இந்த பெரிஸ்கோப்லேயே வேரியபிள் அப்பர்ச்சரோட கொண்டு வர மாதிரி ஒர்க் பண்ண ஆரம்பித்தா பயங்கரமாக இருக்கும். அப்படி வேரியபிள் அப்பர்ச்சரோடலாம் கொண்டு வந்தாங்கன்னா இந்த மாதிரியான மேக்ரோவில் வந்து தம்சம் பண்ணலாம். மேக்ரோ சுச்சுவேஷன்ஸே வந்து நம்ம கிரேசியான மேக்ரோஸில் எடுக்க முடியும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபோனில் எடுத்ததுன்னு யாரும் நம்ப முடியாத அளவுக்கு எடுக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு சில கமெண்ட்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு கீழே இருந்து அப்படியே நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக எனக்கு காலில் நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அந்த போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா, இவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக எவால்வ் வராங்க, இந்த சைனீஸ் ஃபோன்ஸ் எல்லாமே கிரேசியாக எவால்வ் வராங்க,
இப்போ 15 அல்ட்ரா யூஸ் பண்ணுறேன், எக்ஸ்டெண்டட் அல்ட்ராவும் கிரேசியாக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். அப்புறம் ஒரு சில சாம்பிள்ஸ் அட்டாச் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த சாம்பிள்ஸ்லாம் நிறைய பேருக்கு வந்து ஃபேவரட் சாம்பிள் வந்து இந்த வேஸ்ப்பு. அதே சமயம் ஒரு சிலருக்கு மேபி இந்த ஈயா கொசுவானே சொல்ல முடியாத மாதிரியான ஒரு ஜந்து அப்படி தான் ஃபீல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த ஸ்பைடர் இதெல்லாம் கொஞ்சம் நல்ல இமேஜ் தான். ஸோ இதில் வந்து நிறைய பேர் வந்து ரொம்பவே பாராட்டியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஏன்னா கண்டிப்பாக டைம் அதிகமாக எடுக்குங்கிறது ஒரு பெரிய ஃபேக்ட் தான். அப்புறம் சபீர் அப்படிங்கிற நண்பர் என்ன கேட்டிருக்காருன்னா, ப்ரோ இந்த வீடியோ மட்டும் ஒரு மொபைல் ஃபார் யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் அப்படின்னா 30 to 70K ஐஃபோன் தான் ப்ரோ. 16+ வாங்கிக்கோங்க. இப்போ 16+ தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி 16+ ஆல்ரெடி 15+ கூட போதும். ஏஐ பொறுத்த வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஏஐ பற்றி நீங்கள் யாருமே வருத்தப்படணும்னு அவசியமே கிடையாது. ஏதோ ஒரு அப்ளிகேஷனை வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஏகப்பட்ட ஆப் இப்போ அவைலபிள். க்ரோக்கு ஆப் இருக்குது, பெர்ப்ளெக்சிட்டிக்கு ஆப் இருக்குது. ஐஃபோனில் உங்களுக்கு ஆப் அவ்வளோ இருக்குது, ChatGPTக்கு ஆப் இருக்குது. அப்புறம் என்னத்த ஆப்பிள் கொடுக்குற இன்டெகிரேட்டட் ஏஐ எல்லாரும் அந்த மாதிரி நினச்சாலும் கூட இன்றைக்கும் பாருங்கள் 16 சீரிஸ் கொண்டு அப்படியே ஏஐயில் எதுவும் கலட்டலை அப்படின்றனால 15+ல நீங்கள் 256GB வாங்கிட்டீங்கன்னா ஓரளவுக்கு ஹாப்பியாக இருப்பீங்க ப்ரோ. அதனால் 15+ஏ ட்ரை பண்ணுங்கள். அதில் 256GB வாங்கிக்கோங்க. ஸ்டோரேஜ் ரொம்ப முக்கியம் ப்ரோ. அது உங்கள் இந்த மாதிரி கண்டென்ட் மேக்கிங் ஆஸ்பெக்டில் உள்ள போகிறதா இருந்தால் ஸ்டோரேஜ் ரொம்ப முக்கியம். 512GB அசால்ட்டாக ஃபில் ஆகிடுது ப்ரோ. அதை டெலிட் பண்ணுறதுக்குள்ளேயே ஒரே போராட்டமாக இருக்குது. அதனால் ஸ்டோரேஜ் முக்கியம். ஐஃபோன் 15+ வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை ப்ரோ எனக்கு வந்து ஆண்ட்ராய்டில் தான் வேணும் அப்படின்னு நினச்சா சாம்சங் போயிடுங்க. சரியா? ஐஃபோன் இல்லாட்டி சாம்சங். மற்ற யாருமே அப்போ நல்லா எடுக்கிறது இல்லையா ப்ரோ? விவோவை பற்றி பேசுகிறீங்க, ஷாமி பற்றி பேசுகிறீங்கன்னா எடுக்கிறாங்க ப்ரோ, நல்லா எடுக்கிறாங்க. பட் இண்டோர் சுச்சுவேஷனில் இந்த மாதிரி மினிமல் லைட், ஒரு ரிங் லைட் மட்டும் வச்சு எடுக்கும்போது இந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் ஓரளவுக்கு யார் ஸ்கோர் பண்ணுறா அப்படின்னு பார்த்தா ஐஃபோனு, சாம்சங் இவங்களாம் கொஞ்சம் அதிகமாக ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த டீநாய்ஸிங் மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த டிவைசஸில் கொஞ்சம் அல்காரிதம் நல்லா இருக்குது. அதுவும் முக்கியமாக ஐஃபோனில் இந்த டீநாய்ஸ் நல்லாயிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஃபோர்ட் ஃபார் ட்ரேக்கிங். தேங்க்ஸ் ப்ரோ. பக்ஸ் மேக்ஸ் ஒண்டர். உண்மைதான் ப்ரோ. Am I the only one who look artificial and the camera process this like an AI? அது அப்படின்னு டக்குன்னு சொல்லிட முடியல ப்ரோ. ஏஐ வந்து உள்ளே ஜம்ப் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா 100% ஜம்ப் ஆகுது. நான் அந்த விவோலலாம் நிறைய விஷயங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். 100% ஏஐ உள்ளே வருது. அது ஜூம்டு ஃபோட்டோஸில் வந்து ஏஐ உள்ளே பூந்துக்கும். ஸோ அது உண்மை தான். ஆனால் எடுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து ஏஐ மாதிரிலாம் ஃபீல் ஆகிறது இல்லை. நீங்கள் ப்ரோ மோட்லாம் போய் எடுத்திங்கன்னா நிஜமாவே நல்லாயிருக்கு. இப்போ இருக்கிற ஃபோன்ஸ் எல்லாமே நிஜமாக நல்லாவும் பண்ணுது. அதுக்கேற்ற மாதிரி ஆப்டிக்ஸ் as well as சென்சார் ரெண்டுமே நல்லாயிருக்கு. நீங்கள் ப்ரோ மோடில் போய்ட்டு எடுக்கலாம். அந்த இடத்துல ஏஏ தேவையில்லை அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ரோ மோடில் போய்ட்டு இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். இன்னும் பெட்டராகவே எடுக்க முடியும். நல்லாவே இருக்கும். அப்புறம் 5th ஃபோட்டோ வேஸ்ப் விங்ஸ் மிஸ்ஸிங். ஆமாம் ப்ரோ, பார்த்தா அப்படி தான் தெரியுது. ஆனால் அந்த விங் எங்கே இருக்கிற மாதிரி தெரிஞ்சுதுன்னு சொல்கிறேன். இதுங்க அப்பப்போ என்ன பண்ணுதுங்கன்னா பாடியை வந்து கொஞ்சம் அப்படி மூவ் பண்ணுறது, அந்த விங்கை வச்சு காலை தேய்க்கிறது, இல்லாட்டி காலை வச்சு விங்கை தேய்க்கிறதுலாம் பண்ணோம். அந்த அப்டமனுக்கு கீழே அந்த விங்கு பின்னாடி போன மாதிரி இருக்கும். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படி போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் ஆமாம், நீங்கள் சொல்கிற மாதிரி சில சமயங்களில் ரொம்ப ஃபாஸ்ட் ஷட்டர் இருக்கும்போது கண்ணுக்கே தெரியாமல் போகலாம். அதாவது ரொம்ப ஃபாஸ்ட்டாக அது ஃப்ளாப் பண்ணி அந்த டைமில் கண்ணுக்கு தெரியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் அவ்வளோ மொக்கையாலும் போகாது. அப்படி கண்ணுக்கு தெரியாத மாதிரி போகிறதுக்கு பதில் ப்ளர்டாக வேணால் தெரியலாம் விங்கு. அது சப்போஸ் ஷேக் பண்ணிட்டு இருந்தது நான் சொல்கிறேன். ஓகே, அடுத்து வந்து சிவி ஆஃப்டர் அப்டேட் பேக் கேமரா வீடியோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த ப்ரைஸ் ட்ராப், ப்ளீஸ் டெல் மீ ப்ரோ. சந்திரமோகன் ப்ரோ, நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன். எனக்கு தெரிஞ்ச இது வரைக்கும் எதுவுமே மாறின மாதிரி தெரியல. பட் நான் இப்போ தான் உங்கள் கமெண்ட் பார்க்குறேன். டெஸ்ட் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நான் டெஸ்ட் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். சரியா? டெஸ்ட் பண்ணிட்டு எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு, ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா இல்லையாங்கிறத நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறேன். தரமான செய்கை. தேங்க்ஸ் ப்ரோ. ஆக்சுவலாக நான் திரும்பியும் சொல்கிறேன், இப்போ இந்த ஏஐ மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, எனக்கு ஃபோனில் எடுக்கிற ஃபோட்டோ வந்து ஒரு கேமராவில் எடுக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது நான் அதை வந்து என்றைக்குமே டினை பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா கேமராவில் இருக்கக்கூடிய சென்சாரும் பெருசு, அதில் இருக்கக்கூடிய லென்ஸோட குவாலிட்டி தாறுமாறான விஷயம். ஸோ அதை வந்து அப்படியே ஃபோனால் முடியுமானா ஃபோன் நெருங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக ஏஐ ப்ராசஸ் நடக்குது. திரும்பியும் எனக்கு மட்டும் இல்லைங்க, ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபரே ஒருத்தர் என்கிட்ட என்ன கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். ரீசெண்டாக என் பையனோட ஃப்ரெண்டோட அப்பா அவங்க கால் பண்ணி என்ன கேட்டாங்கன்னா, எனக்கு கேமரா ரொம்ப பிடிக்கும் ப்ரோ, நான் வந்து கேமரா வச்சுருக்கேன். கேமரா வச்சுக்கிட்டு நான் போயிட்டு பேர்ட் ஃபோட்டோகிராஃபிலாம் எடுப்பேன். இந்த 10x 20x ஜூம் போயிட்டு அழகாக அதுங்களை எடுக்கணும்னு பார்ப்பேன். செமையாக இருக்கும். கேமரா தான். ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா, நான் தேடி போகிற நேரத்தில் பேர்ட்ஸே இருக்கிறது இல்லை. அப்புறமா எங்கேயோ சும்மா போயிட்டு இருப்பேன். அந்த வழியே சும்மா போயிட்டு இருக்கும்போது பார்த்தா பேர்ட்ஸ் உட்காந்துருக்கும். ரொம்ப வேதனையாக இருக்கும். அதனால் ஒரு ஃபோன் ஒன்று கொஞ்சம் ஜூமிங் கேப்பபிலிட்டிஸோடு வாங்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுதான். ஸோ இந்த மாதிரியான ஃபேக்ட் தான் சொல்கிறேன். இப்போ ஃபோனில் வந்து நான் 30xல எடுக்கிற ஃபோட்டோ வந்து 100%, 1000% ஒரு நல்ல கேமரா, ஒரு நிக்கானோ கனான் கேமராவில் நல்ல ஒரு லென்ஸ் செட்டப்போடு இருக்கிறதுக்கு மேட்சிங்காக எங்கேயுமே இருக்க போகிறது இல்லை. ஆனால் இந்த மாதிரியான ஒரு சில சிச்சுவேஷன் அமையுது பார்த்தீங்களா. இப்போ சொன்னாங்களே, இந்த மாதிரியான எக்ஸாம்பிளுக்கு தான் இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜூமிங் கேப்பபிலிட்டி இருக்கிற மாதிரியான ஒரு சில ஃபோன்ஸில் வந்து லேண்ட் ஆகுறாங்க. ஆனால் அவங்ககிட்ட நான் சொன்னது இதுதான், ஃபோன் ஓகே ப்ரோ, ஆனால் நீங்கள் வந்து ஒரு 20x அது வரைக்கும் நல்லா எடுக்க முடியும். 20xக்கு மேலே போக போக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிய ஆரம்பிச்சிடும். இல்லை எனக்கு அது போதும், 10 to 20x தான் நான் எய்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க.
அதுவும் இப்போ வாங்குறதா இருந்தால் 15 அல்ட்ரால உங்களுக்கு 10 to 20x கிரேசியாக இருக்கும் அவுட்புட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அவங்க 13 அல்ட்ரா தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா 13 அல்ட்ரா ஓரளவுக்கு நம்ம மார்க்கெட்டில் செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் கிடைக்குதுங்கிறனால 13 அல்ட்ரா பார்த்துட்டு இருந்தாங்க. அடுத்து என்னதான் இருந்தாலும் சோனி வேற லெவல் ப்ரோ. சோனிக்கு ஆல்வேஸ் சல்யூட் தான். சோனி வந்து ரொம்பவே ப்ரோ மோட் ஓரியன்டாக இருக்காங்க ப்ரோ. என்ன ஆயிடுதுன்னா அதில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், ரொம்ப அப்பீலிங்காக இருக்காது. நீங்கள் எடுத்துட்டதுக்கு அப்புறமா நீங்கள் என்னது கொஞ்சம் எடிட் பண்ணி கொஞ்சம் மெருகத்துனீங்கன்னா மாசாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா Nokia 9 Pure எடுக்கும் போதும் அப்படி தாங்க இருந்தது. எடுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்ததுமே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. பட் கொஞ்சம் எடிட் பண்ணணுங்களேன் மெர்சலாக இருக்கும். சீரியஸாக அந்தளவுக்கு நல்லா எடுக்க முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு ஃபோட்டோ நான் அட்டாச் பண்ணுற பாருங்களேன், ஒரு சின்ன இலைங்க தளிர், அந்த தளிரை நான் ஃபோட்டோ எடுத்திருப்பேன் இது Nokia 9 Pure. அதை வந்து என்ன பண்ணுவேன், அப்புறம் Adobe Lightroom இருக்குல்ல, அதில் போட்டு லைட்டாக கலர் கிரேடிங் லைட்டாக மாற்றி விட்டுருப்பேன். வேறு எதுவுமே பண்ணல. இப்போ இருக்கிற ஃபோன்ஸ் எல்லாம் மோஸ்ட்டாக நான் அட்டாச் பண்ணுற சாம்பிள்ஸ், நீங்கள் பார்க்குற சாம்பிள்ஸ் எதுவுமே வந்து எடிட் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு ரியாலிட்டி வந்து உங்களை சேரணுங்கிறதுக்காக தான் நான் ட்விட்டராக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், எங்கே போஸ்ட் பண்ணாலுமே நோ எடிட் அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டேக்கோட தான் போஸ்ட்டே பண்ணுவேன். அப்படி எடிட் ஏதாவது சின்னதாக பண்ணியிருந்தாலும், சின்னதானா இப்போ கிராப் பண்ணியிருக்கலாம், நான் ஜூம் இன் பண்ணியிருக்கலாம், எடுத்த ஃபோட்டோவில் இருக்கிற மேக்ரோவை இன்னும் க்ளோஸாக காட்டுறதுக்காக ஜூம் பண்ணியிருக்கலாம், அதிலலாம் நான் நோ எடிட்டுங்கிறத தூக்கிடுவேன். அப்படி இல்லைனா கேலரியில் நான் ஜூம் பண்ணியிருக்கேன் எடிட் பண்ணியிருக்கேங்கிறத மென்ஷன் பண்ணிவிடுவேன். இது எதுக்குன்னா உங்களுக்கு தெரியணும், அவுட் ஆஃப் த பாக்ஸ் சும்மா கேமராவில் அப்படியே ஃபோனில் எடுத்த ஃபோட்டோவே இந்த அளவுக்கு வந்து வைப்ரண்ட்டாகவும் கலர் சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்கா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியணும் இல்லையா. முன்னெல்லாம் எடிட் பண்ணாதான் இமேஜஸ் நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா அப்படி இல்லைன்னா ரொம்ப வாஷ்ட் அவுட்டாக ஃபீல் ஆகும். பட் இப்போ நல்லாவே மாறிடுச்சு. சோனியும் அந்த கேட்டகரி தான். எடுக்கிற இமேஜ் ரொம்ப கேஷுவலாக இருக்கும். பட் நீங்கள் கொஞ்சம் எடிட் பண்ணீங்கன்னா வேற லெவல் ஆகும். சோனி தான் ப்ரோ. சோனி டாப்பு தான், இல்லைன்னு கிடையாது. பட் இவங்க எல்லாருமே வந்து எங்கே போயிட்டு இருக்காங்கன்னா வேற ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி மற்றவங்களாம் போயிட்டு இருக்காங்க. இப்போ பாருங்களேன், சோனியோட சாம்சங்கோட சென்சார்ஸை தான் இவங்க எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க. சோனியும் சாம்சங்கும் அந்த அளவுக்கு அதை யூஸ் பண்ணல. இவங்க எல்லாரும் அதெல்லாம் யூஸ் பண்ணி எங்கேயோ போய்கிட்டு இருக்காங்க. 1 சென்சார் லிட்டியா 900ங்கிற அது யாரோடது? சோனியோடது தான். பட் சோனியில் அதை பார்க்க முடியுதா? இல்லையே. சோனி ஃபோனில் பார்க்க முடியல. சரி, அதே மாதிரி சாம்சங் போகிறேன், HP9 சென்சாருங்கிறோம், சாம்சங்கில் இருக்குதா? இல்லையே. இவங்க கிட்ட தான் பார்க்க முடியுது. இவங்க தான் அதை கிரேசியாக என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட லிமிட்ஸே அவங்க பவுண்டரிஸே புஷ் பண்ணிட்டு இருக்காங்க சைனீஸ் எல்லாம். அது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சொல்லப்போனால். இது எல்லாத்துக்குமே விதை போட்டது யார் தெரியுமா அப்படின்னா நோக்கியா, அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் மாடர்ன் டேஸ் நோக்கியாவா இப்போ செயல்பட்டு இருக்கிறது யார் தெரியுமா? நிஜமாவே ஹுவாவே தான். அவங்க தான் நிறைய டிஃப்ரெண்டாக என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களோட டிவைசஸ் எல்லாம் பாருங்க. இப்போ பியூரா எக்ஸ் எடுத்து பாருங்க, கிரேசியாக இருக்குது பியூரா எக்ஸ். ஸோ இந்த மாதிரி அவங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறாங்க. அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் மற்ற எல்லாருமே அதுக்கு கம்பீட் பண்ணும் விதமாக தான் முன்னாடி வந்து இறங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா P30 Pro எப்பயோ வந்துச்சுங்க. P30 Pro எப்போ வந்துச்சு, அப்போ எடுத்த ஃபோட்டோஸே கிரேசியாக இருக்கும். அதுவும் நைட் டைம் ஃபோட்டோஸ்லாம் பெஞ்ச் மார்க், அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்கும். பட் இப்போ பாருங்க எந்த அளவுக்கு கேம் எப்படி மாறி இருக்கு பாருங்க. இப்போ ஷாமியும் விவோவும் அந்த அளவுக்கு கேட்சப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அவ்வளோ தூரம் வந்து நிறைய விஷயங்கள் மாற ஆரம்பிச்சிருச்சு. ISP மாறி இருக்கு, DSP மாறி இருக்கு, கேமரா சென்சார் பெரிய சென்சாராக மாற ஆரம்பிச்சிருச்சு, ஆப்டிக்ஸ் தரமான ஆப்டிக்ஸ் லைக்காவும் சேஸும் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப கிரேசியாக போயிட்டு இருக்குன்றதை என்னால் சொல்ல முடியுங்க. ஏன்னா பார்த்துருப்பீங்க, உங்களுக்கும் அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். டெலிஃபோட்டோ மேக்ரோவான்னு கேட்டிருக்கீங்கல்ல, டெக் நைட்ரோ டெலிஃபோட்டோ மேக்ரோஸ் எல்லாமே 140mm அப்படின்னு இருக்கும் ப்ரோ. 70mmலேருந்து 140mm வரைக்கும் போக முடியும். சரியா, சூப்பர் மேக்ரோ ட்ரிகர் பண்ணிட்டீங்கன்னா 70mmலேருந்து 140mm வரைக்கும் போகலாம். மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா HP9 மேக்ரோ. HP9ல எடுக்கக்கூடிய மேக்ரோஸ் எல்லாம் என்ன ஆகுனா 140mm அண்ட் பியாண்ட் நீங்கள் பார்ப்பீங்க. அதில் 140mmலாம் வந்து செட்டே ஆகாது HP9ல. அதில் நம்ம எடுத்தாலே 300mm அதுக்கு மேலே தான் போகிற மாதிரி இருக்கும். சரியா, 240mm 300mmக்கு மேலே போனால் தான் உங்களால் அதில் நல்ல மேக்ரோ எடுக்க முடியும். அதில் பார்க்குறதுக்கு அப்போ தான் ப்ளீஸிங்காக இருக்கும். அப்படி இல்லைனா வந்து மேக்ரோ மாதிரியே ஃபீல் ஆகாது. 50 cm மேக்ரோ, அதில் எங்கேருந்து மேக்ரோ மாதிரி தெரியுது, ஒரு பெரிய இமேஜில் நட்ட நடுவில் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் நல்லா ஜூம் பண்ணால் தான் மேக்ரோக்கான ஃபீலே கிடைக்க ஆரம்பிக்கும். ஆனால் ரொம்ப பொறுமை மட்டும் வேணும் ப்ரோ. லைட்டாக ஷேக் ஆச்சுனாலும் வேலைக்கு ஆகாது. இந்த மாதிரி நல்ல மேக்ரோஸ் எடுக்கிற பட்ஜெட் ஃபோன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். ஆக்சுவலாக வந்து நத்திங் ஃபோன் 3A Pro எடுக்கும். நத்திங் ஃபோன் 3A Pro வந்து இந்த மாதிரியான மேக்ரோஸ் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம். ஆனால் நீங்கள் செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் போகிறதா இருந்தால் Xiaomi 14 வாங்க முடியும். 30 to 40K தான் Xiaomi 14. நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக அந்த 46K வாங்கினவங்களாம் வித்துக்கிட்டு இருக்காங்க. 35, 36 வித்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட நீங்கள் பாக்ஸோட Xiaomi 14 வாங்கினீங்கன்னா அதில் அந்த 3.2x 75mm இருக்கும் ஃப்ளோட்டிங் லென்ஸோட. ஸோ அதில் நீங்கள் இந்த மாதிரியான மேக்ரோஸ்லாம் வெறித்தனமாக எடுக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைனா 40,000லேருந்து 50,000க்குள்ளே X100 Pro கிடைக்கும் விவோ. அது இன்னும் கிரேசியாக இருக்கும். ஸோ விவோ X100 Pro நீங்கள் போனீங்கனாலும் மாஸ். ஸோ அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். கடி வாங்க அது கொஞ்சம் ரிஸ்க் தான். ஆனால் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லைன்னு அதுங்களுக்கு தெரிஞ்சிருது ப்ரோ. நிஜமாக சொல்கிறேன், அந்த பூச்சிகளுக்கெல்லாம் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறோமா இல்லையாங்கிறது தெளிவாக தெரியுது. ஃபஸ்ட்டு ஒரு பதட்டம் இருக்கும் அதுங்கிட்ட. நம்ம அங்கேயே நின்றுட்டு இருப்போமா, யார் இவ்வளோ நேரமாக நிற்கிறான். சில மேக்ரோலாம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலைல ஒரு 7 மணிக்கு போய் நிற்கிறேன்னு வைங்களேன், 8:30 மணி ஆகிடும். அப்படியே நின்றுட்டுருப்பேன், அங்கேயே நின்றுட்டுருப்பேன், பொறுமையாக எடுத்துகிட்டு இருப்பேன். ஏன்னா நான் எதிர்பார்க்குற மாதிரியான ஆங்கிள். ஏன்னா பூச்சி இருக்குது, பூச்சியோட மூஞ்சி என் பக்கம் தெரியல, பூச்சியோட பேக் சைடு தான் எனக்கு தெரியுதுன்னா எனக்கு அந்த ஃபோட்டோவில் அர்த்தமே இருக்க போகிறதில்ல. அது திரும்பணும். நான் போய் அதை டிஸ்டர்ப் பண்ண முடியாது திரும்புன்னு. ஏன்னா அது இங்கேருந்து பறந்து வேற எங்கேயா போயிடுச்சுன்னா அது திரும்புற வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும். அது கரெக்டாக என்ன பார்த்த மாதிரி இல்லாட்டி ஒரு சில ஆங்கிளுக்கு திரும்பும் போது நான் ஃபோட்டோ எடுக்கணும். அதுவும் ஃபோக்கஸில் இருக்கணும். ஸோ
ஸோ இந்த மாதிரி நிறைய கொஞ்சம் கிரேசியாக இருக்கும், ஆனால் செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய இடத்துல நின்றுருக்கேன். இப்போ வீடியோ பண்ணுறதுக்காக அப்படி நிற்கிறதெல்லாம் தாண்டி ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நான் நின்ன நேரம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், கேமரா புதுசாக கையில் கிடச்சதுமே ரொம்ப ஆர்வமாக இருக்கும். 2 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் நின்றுருக்கேன். அப்படியே ஒரே இடத்துல நின்றுட்டு இருப்பேன். ஒரு 50 மீட்டர்ஸ் வச்சுக்கோங்க, அந்த 50 மீட்டருக்குள்ளேயே ட்ராவல் பண்ணிட்டு இருப்பேன். புதர் ஏதாவது இருக்கும், அது பக்கத்தில் அப்படியே ட்ராவல் பண்ணிட்டே இருப்பேன். ஏதாவது பூச்சி இருக்கா, ஏதாவது வித்தியாசமாக ஏதாவது தெரியுதான்னு சொல்லிட்டு அங்கேயே அப்படியே நடந்துக்கிட்டே இருப்பேன், நிற்பேன். அந்த மேக்ரோ எடுக்கும்போது ரொம்ப பொறுமை வேணும். எந்த அளவுக்குன்னா கையில் ஸ்டடியாக ஹோல்ட் பண்ணிட்டு அதே சமயம் நல்லா இன்ஹேல் பண்ணி பாடி ஷேக்கே ஆகாமல் கையில் எந்த ஷேக்கும் தெரியாத மாதிரி அப்படியே ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணணும். அதான் இருக்கிறதுலே பெரிய சேலஞ்சிங்கான விஷயமா இருக்கும். நல்லாயிருக்கும், ஆனால் க்ரேஸியாக இருக்கும். நிஜமாக சொல்கிறேன், லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபி, சன்செட் ஃபோட்டோகிராஃபி, போர்ட்ரைட்ஸ் இதெல்லாம் எந்த அளவுக்கு சூப்பரோ அதே மாதிரி தான் இந்த மேக்ரோ வேற ஒரு உலகத்தை நமக்கு காட்டும். ஓகே, தேங்க்யூ. ஸோ நல்ல டிவைசஸ்லாம் கிடைக்குது. கேலக்ஸி S4 வேறு மாதிரி இருக்கும் ப்ரோ. பழைய டிவைசஸ்லேயும் நல்லாயிருக்கும். பழைய டிவைசஸும் நல்லாயிருக்கும். வேறு லெவல் கேமரா. ஓகே, சரி, ரைட்டு. மொத்தம் வந்து இந்த மேக்ரோவை பற்றி ஒரு சில விஷயங்களும், அதே சமயம் வந்து இப்போ Xiaomi 14 or 15 இந்த சீரிஸ் நீங்கள் போனீங்கன்னா இந்த மாதிரி மேக்ரோ எடுக்க முடியுமா? தாராளமாக எடுக்கலாம். அண்ட் விவோவில் நீங்கள் எக்ஸ்டெண்டட் சீரிஸ் போனீங்கனாலும் எடுக்கலாம். விவோவில் X200 ப்ரோலையும் நீங்கள் எடுக்கலாம். அதே மாதிரி ஓப்போவில் Find X8 ப்ரோவில் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டிவைசஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ரைட்டா? ஓகே, ஃபைன். ஸோ மற்றபடி வந்து நான் என்ன நினச்சேன்னா, இதில் நிறையா Q&A ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் இருக்குன்னு தான் நான் இதை ஸ்க்ரீன் ரெக்கார்டே பண்ண ஆரம்பித்தேன். சரியா? ஆனால் மக்கள் எல்லாருமே வந்து எனக்காக நான் தான் நன்றி சொல்லிக்கணும். நீங்கள் வந்து நல்லா இருக்குது, சில கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்கீங்க, ஹாப்பியாக இருக்குது. ரைட்டு. ஸோ மேக்ரோ ரிலேட்டட் ஃபோன்ஸ் க்ரேஸியாக போயிட்டுருக்கு. ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் தட். இது இன்னும் மென்மேலும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். அண்ட் உங்கள் எல்லாருக்கும் அதுக்கு ரிலவெண்ட்டான சாம்பிள்ஸையும் நான் அட்டாச் பண்ணுவேன். ரைட்டா? பார்க்கலாம் தொடர்ந்து இன்னொரு பதிவில். பாய். வண்டியை விடாமல் நாள் கணக்காக சுற்றிக்கிட்டு இருக்கேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல. எப்படி இருக்க? நல்லதா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காத, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ கவசாக்கி, அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.